தமிழ் சிறுகதைகளும் தமிழ் சமூக வரலாறும் என்ற தலைப்பு. நிறைய பேருக்கு சிறுகதை, கட்டுரை, நாவல் இதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியறதில்லை. ஏன்னா அவங்க அன்றாட வாழ்க்கையில் இலக்கியம் இல்லை. அன்றாட வாழ்க்கையே, பொருளாதார வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் பொழுது எங்க சார் இலக்கியம் படிக்க என்றுதான் பெருவாரியான மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய பள்ளங்களை எல்லாம் இலக்கிய வாசிப்பு இருந்தால் அது நிறைவு செய்யும் என்பது தெரியவில்லை மக்களுக்கு. எக்கனாமிக்கல் வேக்குவம் என்பது கல்ச்சுரல் அம்சங்களால் நிறைவு பெறும். அவ்வளவு பெரிய பலம் வாசிப்புக்கு இருக்கிறது. இந்த கலைகளும் இலக்கியங்களும் மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து நம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கின்றன. கதைகள் இல்லாமல் நாம் எல்லாம் ஒரு வாய் சோறு சாப்பிட்டது கிடையாது. இன்றைக்கும் குழந்தைகள் கதைகள் இல்லாமல் சாப்பிடுவதில்லை. என்ன என்றால் இன்றைய இளம் தாய்மார்களுக்கு கதைகள் தெரியவில்லை. ஆகவே கதை சொல்கிற மிஷினை ஆன் செய்து விட்டால் அதை பார்த்து கொண்டு குழந்தைகள் சாப்பிடுகிறார்கள். அல்லது கைபேசியை ஆன் செய்து கையில் கொடுத்து விட்டால் சாப்பிடுவார்கள். ஏதாவது குழந்தைகளிடம் சாதிக்க வேண்டும் என்றால் ஒரு கதை தேவைப்படுகிறது. அது வாய்மொழி கதையாக அந்த காலத்தில் இருந்தது, இப்போது போன் மூலமான கதையாக மாறி இருக்கிறது. ஆனால் அப்படி அன்றாட வாழ்வோடு இளம் பருவத்திலிருந்தே நம்மோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய கதைகளை ஒரு வயதுக்கு பிறகு நாம் கைவிட்டு விடுகிறோம். இந்த வாழ்க்கை நம்மை சாப்பிடுகிறது. ஆகவே கதைகளை இழந்து விடுகிறோம். கதைகளை இழந்த மனிதர்களாக பெரியவர்கள் இருப்பதால் தான் இந்த நாட்டிலே இவ்வளவு குழப்பங்களும் இவ்வளவு பகைமைகளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. கதைகளோடு வாழ்கின்ற மனிதர்கள் பிறர் மீது பகைமை பாராட்ட மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தலைப்பு தமிழ் சமூக வரலாற்றை கதைகளை சிறுகதைகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியுமா? சிறுகதைகள் என்பவை என்ன? சின்ன சைஸ் அல்ல. ஒரு சிறிய உணர்வை, வாழ்வினுடைய ஒரு சிறு பகுதியை எடுத்து சொல்வது சிறுகதை என்று சொல்கிறோம். அது தமிழ்நாட்டிலே தமிழ் சிறுகதைக்கு ஒரு 100 ஆண்டு தாண்டிய வரலாறு இருக்கிறது. தமிழின் முதல் சிறுகதை எழுதியவர் உங்க ஊருக்காரர் தான். மரகனேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர், வாவேசு ஐயர் என்று சொல்லுவார்கள். இங்கிருந்து அவர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து சேரன் மகாதேவியிலே பரத்வாஜ ஆசிரமம் ஒன்றை அமைத்து அங்கே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தேசிய உணர்ச்சியை ஊட்டக்கூடிய பள்ளிக்கூடத்தை நடத்தினார் வாவேசு ஐயர். அது மட்டுமல்ல, ஆஸ்துரையை சுட்டுக் கொள்வதற்கு வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி அளித்தவரும் வாவேசு ஐயர் தான். அவர்தான் தமிழ் சிறுகதையையும் துவக்கி வைத்தார். குளத்தங்கரை அரசமரம் என்கின்ற அவர் எழுதிய சிறுகதை தான் தமிழின் முதல் சிறுகதை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பலரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த முதல் சிறுகதையே தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றுக்குள்ளிருந்து எழுந்த கதைதான். அந்த கதையில வரக்கூடிய ருக்குமணி என்கின்ற ஒரு பெண்ணுக்கு 10 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த காலத்துல எல்லாம் 8 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பொண்ணு வயசுக்கு வர்றதெல்லாம் அப்புறம். 8 வயசுல ஒரு கல்யாணத்தை பண்ணி, மாப்பிள்ளைக்கு 12 வயசு, பொண்ணுக்கு 8 வயசு, இப்படித்தான் கல்யாணம் நடக்கும். அது பால்ய விவாகம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை இந்த கதையில வரக்கூடிய ருக்குமணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் படிக்க போயிடுறான். சென்னையில் போய் படிச்சுட்டு இருக்காங்க. கல்லூரியில், காலேஜ், ஸ்கூல் முடிச்சு காலேஜ் படிக்க போறான். இதுக்கிடையில் இவங்க பேசின வரதட்சணையை கொடுக்க முடியாம இந்த பொண்ணோட ருக்குமணியோட அப்பாவுடைய அவர் பேங்க்ல போட்ட ரூபா பேங்க் திவால் ஆயிருது. பேங்க் திவாலுங்கிறது நம்ம இப்ப கேள்விப்படாததான் இருக்கும் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு. ஆனால் ஒரு காலத்தில் வங்கிகள் திவால் ஆகுது என்றால் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டான் அடிப்பாங்க. நீங்க உங்க பேங்க்ல போட்ட ரூபா பூரா போயிடும், பேங்க் நஷ்டமாயி போச்சுன்னு பேங்கை மூடிடுவாங்க. பணம் போட்டவங்க எத்தனை லட்சம் போட்டிருந்தாலும் பணம் கிடையாது. அப்படி வந்து இந்த பல பேங்குகள், அந்த காலத்தில் வெள்ளக்காரன் தான் பேங்க் வச்சிருந்தான். வெள்ளக்காரன் பேங்க் திடீர்னு வந்து திவால் ஆயிடுச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவான். பணம் போட்டவங்க எல்லாம் அமௌண்ட் போக வேண்டியதான். பாரதியார் இதை பற்றி தன்னுடைய கவிதையில எழுதுகிறார். பொழுதெல்லாம் எமது செல்வம் கொள்ளை கொண்டு போவதோ என்ற பாடல் வரிக்கு பின்னணியில இருந்தது இந்த பேங்க் திவால் தான் என்று தோமுசி ரகுநாதன் அவர்கள் எழுதுகிறார். பாரதி காலமும் கருத்தும் என்று ஒரு மிகச்சிறந்த நூலை ரகுநாதன் எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்காகத்தான் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த வங்கி திவாலான ஒரு விஷயத்தை இந்த தமிழின் முதல் சிறுகதை பதிவு செய்கிறது. இப்போ நம்ம சமூகத்தில் என்ன நடக்கிறதோ அதைத்தான் இலக்கியங்கள் பதிவு செய்கின்றன. இலக்கியம் என்பது ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு விஷயம். பொழுதுபோக்குவதற்கு பயன்படுமே தவிர அதுக்காக மட்டும் அல்லது. இன்றைக்கு கீழடியிலே நாம் தோண்டி எடுக்கிறோம். தமிழர்களுடைய பழங்கால வரலாறு எத்தகைய பெருமை உடையது என்பதை நாம் அகழாய்வு செய்து தோண்டுகிறோம். கீழடியிலே தோண்டி எடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளை பற்றிய விவரணைகள் சங்க இலக்கியத்திலே பதிவாகியிருக்கிறது. இப்போ சங்க இலக்கியம் என்பது வெறும் கற்பனை அல்ல, அது அன்று வாழ்ந்த தமிழ் மக்களுடைய, தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு, அதிலே வாழ்வியல் அதில் பதிவாகியிருக்கிறது என்று நாம் இன்றைக்கு வியப்போடு பார்க்கிறோம். எல்லா காலங்களிலுமே இலக்கியத்தினுடைய ஒரு முக்கியமான பணியாக சமகால வாழ்வை பதிவு செய்வது என்பது இருக்கிறது. சங்க காலத்திலே இருந்த வாழ்வை பதிவு செய்து சங்க இலக்கியம் என்று சொன்னால், சங்கம் அருவிய காலத்திலே, பக்தி இயக்க காலத்திலே, காப்பிய காலங்களிலே அன்றைய வாழ்வை அன்றைய இலக்கியங்கள் பதிவு செய்தன. சித்தர்களுடைய காலத்திலே சித்தருடைய பாடல்கள் அன்றைய கால சூழ்நிலையை பதிவு செய்தன.
பாரதி அடுத்து வரும் பொழுது காலனி ஆட்சி காலத்திலே அவர் சுதந்திர வேட்கையை தன்னுடைய பாடல்களிலே எழுதினார். அதே போலத்தான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நவீன கவிதைகள் சமகாலத்தை பேசுகின்றது. ஒவ்வொரு காலத்திலேயுமே சமூக வரலாற்றோடு பின்னி பிணைந்ததுதான் இலக்கியங்கள். நீங்க தமிழ் சிறுகதைகளை பூரா தொடர்ச்சியாக வாசித்தால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றையே புரிந்து கொள்ளலாம். வரலாற்றை வரலாறாக வாசித்தால் அது தகவலாகத்தான் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் அதையே ஒரு சிறுகதைகள் வழியாக கவிதைகள் வழியாக வாசித்தால் உயிர் துடிப்போடு ஜீவ கலையோடு அந்த வரலாறு நமக்குள்ளே வரும். நாம் அதை மீண்டும் வாழ்ந்து பார்க்க முடியும். ரீலிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வார்கள். மீண்டும் வாழ்ந்து பார்க்கும் அனுபவத்தை இலக்கியங்கள் தான் நமக்கு கொடுக்கும். அப்படி தமிழ் சிறுகதைகளை நான் கடந்த ஊரடங்கு காலத்திலே, கொரோனா காலத்திலே நான் முழுக்க சிறுகதைகளை வாசிப்பதற்கே அந்த 2 ஆண்டுகளை செலவழித்தேன். தமிழிலே வந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 6000 சிறுகதைகளை ஒரே வருஷத்துல பூரா விடிய விடிய உட்கார்ந்து வாசிச்சே இருந்தேன். அப்படி வாசிக்கும் பொழுது தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு வரலாறு தமிழ் சிறுகதைகளின் வழியாக பளிச்சென நமக்கு தெரிகிறது. அது உயிர் துடிப்போடு அதை உணர முடிந்தது. அதான் சொல்றேன், தமிழ் சிறுகதையினுடைய வரலாற்றிலே முதல் அலை என்று சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் வேவ் என்பது 1920களில் ஏற்படுகிறது. 3 பேர் அதில் முக்கியமானவர்கள். வரகநேரியைச் சேர்ந்த வாவேசு ஐயர், பாரதியார், மாதவையா என்ற 3 பேர் வந்து முதலாக சிறுகதையை எழுதுகிறார்கள். 3 பேருமே 1925க்குள்ள இறந்து போறாங்க. அவை முதல் அலை 25லேயே முடிவுறுகிறது. இந்த 3 பேருமே தமிழ் சமூகத்தின் வரலாற்றில் இருந்துதான் தங்களுக்கான கதைகளுக்கான உள்ளடக்கத்தை எடுக்கிறார்கள். மாதவையா எல்லாருமே பிராமண சமூகத்தில் பிறந்தவர். நீங்க தமிழ் சிறுகதை வரலாற்றை மொத்தமாக வாசித்து பார்த்தால் 1960 வரையில புதுகும்பித்தன் நீங்களாக எல்லாருமே பிராமண சமூகத்தை சார்ந்த எழுத்தாளர்கள் தான். வாவேசு ஐயர், பாரதி, மாதவையா, மௌனி, கூப்ப ராஜகோபாலன், தி ஜானகிராமன், கரிச்சான் குஞ்சு, சுந்தர் ராமசாமி, ஜி நாகராஜன், கிருஷ்ணன் நம்பி என்று எந்த எழுத்தாளர் எடுத்தாலும் எல்லாருமே பிராமண சமூகத்தில் பிறந்தவர்கள். அவர்களே உருவாக்கிய அழகியல் தான் சிறுகதையின் அழகியலாக இருக்கிறது. இது அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற கேள்வி எல்லாம் எனக்கு இருக்கிறது. அது ஒரு பக்கம். ஆனால் இந்த 3 பேருமே தாங்கள் பிறந்த பிராமண சமூகத்தினுடைய கோளாறுகளை, பிற்போக்கான சிந்தனைகளை கடுமையாக விமர்சனம் செய்து எழுதினார்கள். இவர் வாவேசு ஐயர் தன்னுடைய குளத்தங்கரை அரசம்பரம் கதையிலே பாலிய விவாகத்துக்கு எதிராகவும் வரதட்சணைக்கு எதிராகவும் அந்த கதையை எழுதினார். மாதவியா ஏணியேற்ற நிலையம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அது வாவேசு ஐயர் நடத்திய பரத்வாஜ ஆசிரமத்திலே ஏற்பட்ட அந்த சமபந்தி போஜனம் கிடையாது. வாவேசு ஐயர் வந்து வெள்ளக்காரனை எதிர்த்து போராண்டவர். வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சூட பயிற்சி கொடுத்தவர். வெள்ளக்காரனுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கெல்லாம் பயப்படாத மிகப்பெரிய தைரியமான ஒரு போராளி தான் வாவேசு ஐயர். ஆனால் அவர் நடத்திய பள்ளிக்கூடத்தில் பிராமண பிள்ளைகளுக்கும் மற்ற ஜாதி பிள்ளைகளுக்கும் ஒரே பந்தியில சோறு போட முடியல அவரால். ஏன்னா ஒரே பந்தியில போட்டால் பிராமண பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம்னு சொல்றாங்க பிராமண பெற்றோர்கள். அவங்களை கன்வின்ஸ் பண்ண இவரால் முடியல. வெள்ளக்காரரை எதிர்த்து போராடிய ஒரு வாவேசு ஐயரால உள்ளே இருக்கக்கூடிய சாதியவாதிகளுக்கு எதிராக போராட முடியவில்லை. ஆகவே அந்த பரத்வாஜ ஆசிரமத்துக்கு நிதி கொடுத்த காங்கிரஸ் கட்சி நிதி கொடுக்க முடியாது என்று தகராறு ஏற்படுகிறது. அதில் ஏற்பட்ட பிரச்சனையில் தான் பெரியார் அவர்கள் காங்கிரஸ் இருந்து வெளியேறி 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி பெரியாரை சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்க வைத்த ஒரு இடம் வந்து வாவேசு ஐயர் நடத்திய பள்ளிக்கூடம். அவர் எழுதியதுதான் முதல் சிறுகதை. ஆனால் மாதவையா வந்து அந்த வாவேசு ஐயருடைய பரத்வாஜ ஆசிரமத்தையே ஒரு கதையாக எழுதி ஏணியேற்ற நிலையம் என்று எழுதுகிறார். அந்த கதையில் அப்படியே அங்கே என்ன நடந்துச்சோ, சமபந்தி போஜனத்துக்கு ஏற்பாடு பண்ணி சமயக்காரர் வந்து ஐயராக இருந்தால் ஐயர் வீட்டு பிள்ளைகள் சாப்பிட்றாங்க. இல்லை அடுத்த ஒரு ஜாதி ஒரு பிள்ளை வேலை போட்டால் கூட ஐயர் வீட்டு பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அல்லது ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியை போட்டாங்கன்னா ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்தை விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் தமிழ் சமூகத்தில் நடந்த உண்மைகள், நடந்த வரலாற்று உண்மைகள். இவற்றையெல்லாம் அது கதையினுடைய உள்ளடக்கமாக வைத்து மாதவையா எழுதுகிறார். மாதவையா வந்து ஒரு தெலுங்கு பிராமண சமூகத்திலே பிறந்தவர். திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்குளம் என்ற ஊரிலே வாழ்ந்து மறைந்தவர். அவர் பஞ்சாமிர்தம் என்று ஒரு பத்திரிகை நடத்தினார். அதிலே அவர் வந்து பிராமண சமூகத்தினுடைய பிற்போக்கான சிந்தனைகளை தோல் உரிச்சிருக்காரு. அப்படி உரிச்சிருக்காரு. நான் தொடர்ந்து இந்த பிராமண எழுத்தாளர்கள், உயர் சாதி எழுத்தாளர்களுடைய கதைகளே பூரா படித்தா எல்லாருமே தங்கள் சாதியினுடைய கோளாறுகளை தைரியமாக எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த முதல் அலை முடிந்து 2வது அலை 30களில் 40களில் துவங்கும் போது புதுமைப்பித்தன் வருகிறார். புதுமைப்பித்தன் எழுதிய ஒரு கதைக்கு பேரு நாசகார கும்பல். அவர் நாசகார கும்பல் என்று புதுமைப்பித்தன் தன்னுடைய கதையில யாரை குறிப்பிடார் என்று சொன்னால் தான் பிறந்த சைவ பிள்ளைமாரை தான் சொல்றார். அவர் என்ன ஒரு தைரியம் வேண்டும் ஒரு எழுத்தாளனுக்கு, தான் பிறந்த ஒரு சாதியை இதுக்கு நாசகார கும்பல் என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். பாரதியும் சரி, வாவேசு ஐயரும் சரி, மாதவையாவும் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் பிறந்த பிராமண சமூகத்தினுடைய கோளாறுகளை தைரியமாக எழுதினார்கள். எழுத்தாளர்கள் எப்போதுமே எந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளும் சிக்காதவர்கள். அவர்களுடைய அடிப்படை வந்து சமத்துவம், சுதந்திரம்.
இது நம்முடைய தமிழ் சமூகத்திலே நீண்ட நெடிய போராட்டங்களின் மூலமாக நாம் அடைந்திருக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு இது தமிழ் சிறுகதைகளிலே காலந்தோறும் பதிவாகி கொண்டே வருகிறது. புதுமைப்பித்தனுடைய ஒரே ஒரு கதையை எடுத்துக்கொண்டு நாம் 1 மணி நேரம் பேசலாம். புதிய நந்தன் என்ற ஒரு கதை, அது இப்ப கூட நீங்க தயவுசெய்து எடுத்து படிச்சு பாருங்க. புதுமைப்பித்தன் கதைகள் இங்கே பல பதிப்பகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அது நான் கூட அவருடைய 10 கதைகளை மட்டும் எடுத்து ஒரு தனி தூப்பா வெளியிட்டிருக்கிறேன். காலத்தின் ரேகை பதிந்த புதுமைப்பித்தன் கதைகள் என்று தனியாக நானும் பதிப்பிச்சிருக்கேன். இந்த புதிய நந்தன் என்கிற ஒரு கதைக்குள்ள அன்றைய தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு விதமான வரலாற்று போக்குகள் அதில் இருக்கு. இந்த ஒரு கதையை மட்டும் நான் சொல்லிட்டு கூட விடைபெற்றலாம், அவ்வளவு முக்கியமான கதை அது. இந்த புதிய நந்தன் கதை எங்கே நடக்கிறது என்று சொன்னால் ஆதனூர் என்ற கிராமத்தில் நடக்கிறது. இந்த ஆதனூர் என்ற கிராமம் யாருடைய கிராமம் என்றால் அது நந்தனுடைய கிராமம். நந்தன் யாரு? நந்தன் ஒரு பறையர் சமூகத்தில் பிறந்தவர். நமக்கு தெரிஞ்ச கதை என்ன என்று சொன்னால், நந்தன் பறையர் சமூகத்தில் பிறந்திருந்தாலும் அவன் பக்தி முழுக்க சிவபெருமான் மேலே இருக்கிறது. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோயிலுக்கு போய் சிவபெருமானை கண்டு தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் நந்தன். ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனை கோயிலுக்குள்ளே விடமாட்டார்கள். ஆனால் அவன் அங்கே போகிறான். அங்கே கதை என்ன என்று சொன்னால், அவர் போகும் பொழுது வெளியில தெருவில் இருந்து சிவபெருமானை பார்க்குறான். நடுவில் நந்தி இருக்கிறது. அந்த நந்தி சற்றே விலகி சிவபெருமானுடைய காட்சியை நந்தனுக்கு கொடுத்ததாக கதை. அந்த வழியாக காட்சி அளித்ததுனால அந்த அந்த வாசலே தீட்டுப்பட்டு விட்டதுன்னு சொல்லி அந்த வாசலை அடைச்சிட்டாங்க. இப்ப நீங்க போய் பார்த்தாலும் அந்த வாசல் அடைச்சுதான் இருக்கு. அந்த வாசலை திறக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் அவன் உள்ள போனாங்கிற போது, உள்ள போனான்னா தீய வச்சு உன்னுடைய தீட்டெல்லாம் போன பிறகுதான் நீ சிவபெருமான் உள்ள போக முடியும்னு சொல்லி அன்னைக்கு இருந்த தீட்சிதர்கள் நெருப்பு மூட்டி அக்னி குண்டம் வளர்த்து அதுக்குள்ள கூடி நந்தனை அனுப்புகிறார்கள். அவன் நந்தன் பஸ்பமாகி போகிறான். இது கொலை, ஆணவ கொலை. நந்தன் தீயில போயிட்டான். அவன் அப்படியே சிவபெருமானோடு சேர்ந்துட்டான், ஆவியில சேர்ந்துட்டான். அப்புறம் கதையை கட்டி விட்டாங்க. இங்கிருந்து புதுமைப்பித்தன் தன்னுடைய கதையை ஆரம்பிக்கிறார். இதுதான் ஒரு எழுத்தாளனுடைய பாலிடிக்ஸ்ங்கிறது. இதுதான் ஆதனூரில் நந்த சாம்பானை நந்த நாயனாராக ஆக்குவதற்கு அக்கினி புடம் போட்டு காலம் எவ்வளவோ ஓடிவிட்டது. இதுதான் முதல் வரி இந்த கதையில. அதற்கு பிறகு நந்தன் சாம்பலாகி போன பிறகு, ஆதனூர் பறைச்சேரியை விட்டு போன பிறகு அந்த பறைச்சேரி நீண்ட துயில் கொண்டது. பிரிட்டிஷார் ஆட்சி வந்ததே கூட அந்த பறைச்சேரிக்கு தெரியாது அப்படின்னு 2வது பறவை எழுதுறாரு. அதுல என்ன கதைன்னு சொன்னா, அந்த ஊர்ல கருப்பன் என்று ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு, தொழிலாளி. அவர் சின்ன பையனா இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள ஓடி விளையாடும் போது தண்ணி தாகம் எடுக்குது. இப்போ ஊருடைய பொது குளத்துல போய் ஒரு கை தண்ணி அள்ளி குடிச்சிடறாரு. இப்ப தண்ணி குளமே தீட்டாகி போச்சு. இப்ப தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த குளத்துல தண்ணீர் இருக்கக்கூடாது. இந்தியாபுரம் இருந்த ஒரு கல்ச்சர். இதுதான் கல்ச்சருங்கிறாங்க. இதுதான் இந்தியாவுடைய பாரம்பரியம். இந்த கல்ச்சரை காப்பாற்றுறதுக்கு தான் பல பேர் துடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே வட இந்தியாவிலையும் குளத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்ணீர் எடுக்க முடியாது. அதுக்காகத்தான் அம்பேத்கர் மகத் குளத்திலே தண்ணீர் எடுப்போம் என்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அது ஒரு வரலாறு இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே. இவன் தண்ணி குடிச்சிட்டான்னு சொல்லி கெட்டி வச்சு அடிக்கிறாங்க அக்ரகாரத்தில் வச்சு. அப்போ அங்க இருக்கக்கூடிய சுந்தரேச ஐயர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பையன் ஒருத்தர் இருக்கார், ராமநாதன். இப்போ சுந்தரேச ஐயர் அப்ப இளவட்ட பையன், அவரு அடிக்கிறாரு. இவர் அடிச்ச அடியில கருப்பனுக்கு கண்ணு தெரியாம போயிடுது. கண்ணு தெரியாம போன உடனே சரி இறக்கப்பட்டு அவனை தோட்டத்துக்கு காவலா போடுறாரு. அந்த தோட்டத்திலேயே குடிசையை வச்சு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அவன் கண்ணு தெரியாம அவன் காவலுக்கு இருக்காரு. அந்த கருப்பனுக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு பேர் பாவாடை. தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன பேர் வைக்க வேண்டும் என்பதெல்லாம் எழுதப்படாத சட்டங்களாக இருந்தது ஒரு காலத்தில். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் சாமி என்று முடியக்கூடிய பேர் வைக்கக்கூடாது. உண்மையிலே பேரே அவங்க வைக்கக்கூடாது. பிறந்த குழந்தைய தூக்கிட்டு போகணும், பண்ணையார் தான் பேர் வைப்பாரு. நீங்க ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய வரலாற்றை இப்பதான் நான் எழுதி முடிச்சேன். அங்க அப்படிதான் இருக்கு. குழந்தை பிறந்த பண்ணையார்ட்ட கொண்டு போகணும், அவர் தான் பேர் வைப்பாரு. ஏன்னா மண்ணாங்கட்டின்னு வச்சுக்கூடாம்பாரு. மண்ணாங்கட்டி, குப்பை, சுப்பாய் இப்படிதான் பேர் வைக்கணும். ஒரு கௌரவமான பேர் என்று நாம் இன்றைக்கு கிடக்கக்கூடிய பேர்களை எல்லாம் ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த மக்கள் வைப்பதற்கு உரிமை கிடையாது. பேரில் என்ன இருக்கிறது என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் பேரிலே இருக்கிறது சாதி. அப்படித்தான் இவனுக்கு பாவாடை என்று பேர். கருப்பனுடைய மகனுக்கு பேர் பாவாடை. இந்த பாவாடைக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த அவன் கண்ணை அடிச்சு கண்ணு தெரியாதவனாக மாத்தினாரே சுந்தரேச ஐயர், அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் பேர் ராமநாதன். அவனுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. சுந்தரேச ஐயர் பையன் ராமநாதன் ஸ்கூல்ல படிச்சு மெட்ரிகுலேஷன் படிச்சு பக்கத்துல டவுன்ல போய் கல்லூரிக்கு படிக்க போறான். அது அவன் ரூட்டு. இந்த கருப்பன் பையன் பறைச்சேரியிலே வளர்கிறான். அவனுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது. அப்ப அந்த பறைச்சேரிக்கு தற்செயலாக ஜான் ஐயர் என்று ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வராரு.
அவர் வந்து கருப்பன்ட்ட சொல்றாரு, உன் மகன் பாவாடையை என் கூட அனுப்புனேன்னா கிறிஸ்தவத்தை சேர்த்து விட்டுரு, நான் உன்னை படிக்க வச்சு பண்ணையார் மாதிரி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கருப்பனுக்கு வந்து என் பிள்ளை படிச்சு இங்கிலீஷ் பேசினா நல்லதுதானேன்னு சொல்லி சரி கூட்டு போங்கன்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த கருப்பனுடைய மகன் பாவாடை ஒரு ரூட்ல ஒரு படிக்கட்டு வழியா நடந்து வரான். அவன் கிறிஸ்தவத்துக்கு போறான், பாதிரியார் கூட்டு போறாரு, ஹாஸ்டல்ல போட்டு படிக்க வைக்கிறாரு. நல்லா படிக்கிறான். அவன் படிப்பு என்ன ஜாதி பார்த்தா வருது, யார் அக்கறையோடு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வரப்போகுது. அவன் கருப்பன் மையன் அருமையாக படிக்கிறான். 10th வரைக்கும் ஹாஸ்டலில் படிக்கிறாரு. 10th பிறகு இந்திய வீட்டில் இருந்து படுறான்னு வீட்டில் இருந்து படிக்க வைக்கிறாரு. அது வரைக்கும் சரிதான். அதுக்கு மேற்கொண்டு கதை அப்படி போகாம ஏசுநாதருடைய கருணையினால அது வேற ஒரு ரூட்ல திரும்பிடுது. என்ன அது, அந்த ஜான் ஐயருடைய, ஐயர்னா அவர் ஐயர் கிடையாது. நீங்க கிறிஸ்தவம் தமிழ்நாட்டிலே பரவிய வரலாற்றை வாசிக்க வேண்டும். தமிழகத்தில் கிறிஸ்தவம் என்று சில புத்தகங்கள் வந்திருக்கு. அவற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இங்கே ஐரோப்பியர்கள் இங்கே வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வராங்க. இங்கே வந்து பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய இந்து மதத்தில் ரொம்ப டாப்பில் இருக்கிற யாரு பார்த்தா ஐயர். ஐயர் சொன்னால் ஊரே கேட்குது. இப்போ ஐயர் தான் டாப்பு, அவர் தான் புரோகிதர். கிறிஸ்தவ மதத்தில் புரோகிதர் யாரு? பாதிரியார். அப்போ கிறிஸ்தவர் என்ன செய்யறாங்க, பாதிரியார் ஐயர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரோமாபுரியில் ஐயர்லாம் கிடையாது. இங்கே இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது கிறிஸ்தவ பாதிரியார்களை பூரா ஐயர்னு கூப்பிட ஆரம்பிச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஐயர் தான் கூப்பிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவத்தில் ஐயர் வந்துட்டாரா அப்படிவாங்க. அது இங்கிருந்து அங்கே போனது. இந்த பேரையை வச்சோம்னா இங்கே இருக்கிற மக்களை எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற்றிடலாம்லன்னு ஒரு நப்பாசையில் கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிற சாமியார்கள் மாதிரியே காவி உடை அணிந்தார்கள். இங்கே வீரமாமுனிவர், மற்ற திருங்கால் ஃபாதர், இவங்க எல்லாமே காவி உடை அணிந்து கொண்டு மக்கள் மத்தியில் கிறிஸ்தவ பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஏற்பட்டது வெள்ளை அங்கி தான். ஆனால் வெள்ளை அங்கி போட்டு வந்து யாரோ மாதிரி பார்க்குறாங்க நம்ம ஊரில் இருக்கிற மக்கள். இவங்களை கவர் பண்ணணும்னா ஐயர்னு கூப்பிட்டுக்கிட்டு காவி உடையோடு கிறிஸ்தவ பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி நிறைய வந்து இங்கே இருக்கிறத கல்ச்சர் விஷயங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படித்தான் இந்த ஜான் ஐயருங்கிறவர், இந்த கதையில் வரக்கூடிய ஜான் ஐயர் வந்து அவர் பிள்ளைமாரு. ஆனால் அவர் கிறிஸ்தவத்துக்கு போய் ஜான் ஐயர் ஆயிட்டாரு. அவருக்கு ஒரு மகள். இங்கே பிரச்சனை அங்கே தான் வருது. பாவாடை வந்து தானியல் அவங்க பேர் மாறி தானியலாக ஸ்கூலில் படித்து 10th வரைக்கும் படிச்சுட்டு இப்போ ஜான் ஐயர் வீட்டில் வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய ஜான் ஐயருடைய மகள் லில்லியும் இவளும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா விளையாடினவங்க. ஒன்றா விளையாடின நட்பு இப்போது பருவம் அடையும் போது காதலாக மாறுகிறது. அப்போ ஜான் ஐயர் ஊராக போய் என்ன பிரச்சாரம் பண்ணுறாரு, உங்கள் இந்து மதத்தில் தான் ஜாதி இருக்கிறது, எங்களுடைய கிறிஸ்தவ மதத்தில் ஜாதி கிடையாது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவ மதத்துக்கு வாங்க, ஏசுதார் உங்களை அழைக்கிறாருன்னு கூப்பிட அதெல்லாம் உண்மையை நம்பி இந்த பையன், இந்த பாவாடையாக இருந்து இந்த தானியலாக மாறிய பையன் போய் அவர் ஜான் ஐயர்கிட்டே போய் பொண்ணு கேட்குறாரு. நான் வந்து உங்கள் மகளை லவ் பண்ணுறேன், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறாரு. அப்போ தான் ஐயர் உள்ளேருந்து ஜாதி வெளிப்படுது. பர நாய, உனக்கு ஏன் மக கேட்குதா, வெளியே போடா நாயன்னு சொல்லி கழுத்தில் ஏற்றி மிடிச்சு வெளியே தெளிகிறார். அவன் வெறுத்து போய் என்ன செய்யன்னு தெரியாமல் வெளியே அலையிறான், தெருவில் அலையிறான். ஏன்னா இங்கே ஊரை விட்டு வந்தாச்சு, இங்கே சோத்துக்கும் வழி இல்லை. அப்போ பாதிரியார்களே இன்னொரு சாமியாராக போகிறதுக்கான ஒரு செட் இருக்காங்கல்ல, துறவரம் போட வேண்டும் என்று அந்த பாதிரியாரோட போய் ஒரு 2 வருஷம் இருக்கான். எல்லாமே கட்டுப்பாடுகள் இதெல்லாம் இருக்கு. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில அதீதமான கோளாறுகள்லாம் பார்த்து வெறுத்து போய் அதை விட்டு வெளியே வந்துடுறான். பாவாடை கருப்பன், இந்த கதையை ஞாபகம் வச்சுக்க. கருப்பன் பையன் பாவாடை தானியலாக மாதிரி நல்லா படித்து ஜான் ஐயருடைய மகளை லவ் பண்ணி தெருவில் விரட்டப்பட்டு துறவரம் உண்டு. அப்புறம் அதுவும் செட் ஆகாமல் வெளியே வந்து இப்போ எல்லாமே வெறுத்து போய் ராமசாமி பெரியாருடைய கட்சியில் போய் சேர்ந்துடுறான். எல்லாம் புதுமைப்பித்தனுடைய கதையில் வருது, புதிய நந்தன்ல. ஒரு பெரிய நாவலில் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய சமூக வரலாற்றை ஒரு சிறுகதைக்குள்ளே புதுமைப்பித்தனால் எழுத முடிந்திருக்கிறது. அதுதான் அவருடைய மேதமை. அப்போ அவன் வந்து பெரியாருடைய சுயமரியாதை கட்சியில் போய் சேர்ந்து இப்போ தோழர் நரசிங்கம்னு பேர் மாற்றியாச்சு. ஒரே பிறப்பிலேயே எத்தனை பேர் மாற்றி அவர் அப்படி ஆயிட்டாரு. இந்த பக்கம் சுந்தரேச ஐயருடைய பையன் ராமநாதன் வசதியோட பண்ணையார் மகன், அவன் வந்து மெட்ரிகுலேஷன் படித்து காலேஜில் போய் எம்ஏ படிக்கிறான். டவுனில் போய் எம்ஏ படித்து அடுத்து கலெக்டர் ஆக வேணும்னு அப்பா ரெடியாக அவனை தயார் பண்ணிட்டு இருக்காரு. கலெக்டர் ஆக பையன் நினச்சிட்டு இருந்தா அவன் என்ன ஆகிட்டான், 1930 உப்பு சத்தியாகிரகம் வருது, அதில் போய் சேர்ந்துட்டான். உப்பு சத்தியாகிரகத்தில் போய் சேர்ந்து சத்தியாகிரகியாக மாறி தடியடியாகி ஜெயிலில் போய் கிடக்கான். இப்படி ஒரு ரூட்டு. அவருக்கு காந்தி மேலே அவ்வளவு கடுப்பாக இருக்கு சுந்தரேச ஐயருக்கு. இந்த காந்தி ஒரு விளங்காதவன், சனாதன தர்மத்தையே மதிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கன்னு அவருக்கு ஒரு கோபம் இருக்கு. பையன் வேற ஜெயிலுக்கு போயிட்டானா. ஆகவே இப்படி ஒரு ரூட்ல இவன் வளர்ந்து வரான். இப்போ 2 பேரும் ஊருக்கு வராங்க, ஆதனூருக்கு வராங்க. ஏன்னா காந்தியை வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஆதனூருக்கு ஒரு 5 நிமிஷம் வரணும்னு சொல்லி ராமநாதன் முயற்சி பண்ணி காந்தி டேட் கொடுத்துட்டாரு. ஆகவே அவன் வரான்.
இப்போ 2 பேரும் வரான், இவன் வந்து தோழர் நரசிங்கம் இப்போ வந்து கருப்பன்ட்ட வந்து இதுக்கு இடையில இந்த ஐயர் வீட்டு பையன் லீவில் வந்தவன் அப்படியே தோட்டத்துக்கு போகிறான். நல்லா வெளிச்சத்தில் தோட்டம் நல்லா இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கிணத்துக்குள்ளே யாரோ விழுகிற மாதிரி டொப்புன்னு சத்தம் கேட்குது. வேகமாக ஓடி போய் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு உள்ள விழுந்துட்டா. தெரியாமல் விழுந்துட்டா, அவளுக்கு காப்பாற்றுறதுக்காக இவன் உள்ள குதிக்கிறான். அப்போ அந்த பொண்ணு சொல்ல, சாமி கிட்ட வராதிங்க, நான் வந்து கருப்பண்ணோட மக, அந்த பாவாடையோட தங்கச்சி நான், நீங்கள் என்கிட்ட வராதிங்க, தொடாதீங்கன்னு சொல்கிறேன். நான் சும்மானாச்சும் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போயிருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் அவர்கள் 2 பேருக்கு இடையில ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது, 2 பேரும் கலந்து விடுகிறார்கள்னு அந்த கதை வருது. இப்போ இவனுக்கு வெளியே வந்ததுக்கு பிறகு குற்ற உணர்ச்சி ஆயிருது. இப்படி ஒரு பொண்ணை நம்ம வந்து கெடுத்துட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் கருப்பன்ட்ட போய் மாமா இப்படி ஆரம்பிக்கிறாரு. சுந்தரேச ஐயருடைய மகன் போய் மாமான்னு கூப்பிட்டா கருப்பனுக்கு கண்ணு தெரியாத ஒரு பாவம் ஏற்கனவே. சாமி எப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறார். இல்லை, நான் உங்கள் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வைங்க கேட்குறாரு. ஐயோ அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்கள் போங்க சாமின்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் தான் நரசிங்கம், தோழர் நரசிங்கம் வராரு. தங்கச்சி மேட்டரும் கேள்விப்பட்டு, அப்பா ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வச்சிடணும்ப்பா அவனுக்கு அப்படிங்கிறார். அதெல்லாம் பாப்பானுடைய சாபத்தை வாங்கிட்டு நம்ம வம்சமே தலைக்காதப்பான்னு அவர் சொல்றாரு. இந்த கதையில வருது. அதாவது சனாதன தர்மத்தை தாழ்த்தப்பட்ட மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அந்த அளவுக்கு பிரச்சாரம் உள்ள போயிருக்குங்கிறது புதுமைப்பித்தன் கதையில, புதிய நந்தன் கதையிலே அவர் கொண்டு வருகிறார். இப்ப ஆதனூருக்கு காந்தி வராரா, வரட்டு கலட்டு பையன்னு இவரு சுந்தரேச ஐயர் ரெடி ஆகிறாரு. சனாதன புஸ்தகங்கள்லாம் எடுத்து படிச்சு காந்தி எப்படியாவது மடக்கிட்டோம்னா, சனாதன தர்மத்தை நிலைநாட்டி விட்டால், காந்தியை தோக்கடிச்சிட்டா பையன் காந்தியை விட்டு வந்துடுவான்ல அப்படின்னு இவருடைய கனவு, தகப்பனுடைய கனவு. இப்படி காந்திக்கு தயாரிப்புக்கான கூட்டம் ஏற்பாடு நடக்குது. ஆதனூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. ஆனால் அந்த ஊர்ல ரயில் நிற்காது. எல்லா ரயிலுமே 40 மைல் வேகத்தில் அதை கடந்து போகுதான். புதுமைப்பத்தி எழுதுறாரு. அன்றைக்கு தேதிக்கு 40 மைல் வேகத்தில் போகிறதே பெரிய விஷயமா இருந்திருக்கு. இப்போ அதுவும் அதில் அந்த கதையில் அவர் சொல்றாரு. இப்போ ரயில் வந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து இந்த கருப்பனுக்கு ஒரு ஆசை, அந்த மகாத்மாவை பார்க்கணுமே அப்படின்ட்டு அவர் போறாரு. கண்டு தெரியாது, ஆனாலும் மகாத்மாவை போய் பார்க்கணுமேட்டு இவர் அந்த கூட்டத்துக்கு போறாரு. போகும்போது ரயில்வே தண்டவாளத்து வழியா நடந்து போறாரு, இவர் பாட்டு கண்டு தெரியாம. அப்ப அந்த கூட்ட ஏற்பாடுகளில் இருந்த ராமநாதனும் இது பார்த்துறாரு, தோழர் நரசிங்கம் என்று சொல்லக்கூடிய கருப்பனுடைய மகனும் பார்த்துறாரு. 2 பேரும் பார்த்துட்டு அவன் மாமனாரை காப்பாற்றக்கூடியாரான், இவன் தகப்பனை காப்பாற்றக்கூடியாரான். 2 பேரும் ஓடி வரும்போது தடுமாறி விழுந்து 3 பேருமே ரயில் அடிபட்டு செத்துடுறாங்க. 3 பேருடைய ரத்தமும் ஒன்றாக கலந்தது அப்படின்னு எழுதிட்டு அடுத்த வரி எழுதுறாரு, ஒன்றாய்த்தான் இருந்ததுன்னு எழுதுறாரு. அவ்வளவுதான். ஒரு வரியில புதுமைப்பித்தனுடைய ஸ்டாண்ட் என்னன்னு வெளிப்படுது. 3 பேர் ரத்தமும் கலந்தது, 3 பேர் ரத்தம் ஒன்றாய் கலந்தது, அது ஒன்றாய்த்தான் இருந்ததுன்னு எழுதுறான் புதுமைப்பித்தன். இப்போது இந்த 3 பேரில் யார் நந்தன், அடுத்த வரி எழுதுறாரு புதுமைப்பித்தன். இந்த 3 பேரில் யார் நந்தன் போட்டு மீண்டும் ஆதனூரில் புள்ளி புள்ளியா வச்சு விட்டுறாரு. மீண்டும் ஆதனூர் பழையபடியும் குரட்டை விட்டு தூங்க ஆரம்பித்ததுன்னு அர்த்தம். அது என்ன நடந்தாலும் தெரியாம ஊர் தூங்கிட்டு இருக்கு, தமிழர்களே தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற விமர்சனத்தை அந்த கதையில வைக்கிறார். இந்த புதிய நந்தன் என்ற ஒரு கதைக்குள்ள அன்றைய சமூகத்தினுடைய அத்தனை விஷயங்களையும், கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறுவது, பெரியாருடைய கொள்கைகள், காந்தியினுடைய கொள்கை, காந்தியை வெறுக்கக்கூடிய சனாதனவாதிகள், இது இவ்வளத்தையும் வந்து ஒரு கதைக்குள்ள இவ்வளவு பாலிடிக்ஸையும் இவ்வளவு ஒரு கல்ச்சரல் அம்சங்களையும் ஒரு சிறுகதைக்குள்ளே ஒரு படைப்பாளியால் கொண்டு வர முடியும் என்றால் அது மிகப்பெரிய வியப்பை ஊட்டுகிறது. இப்படி பல கதைகளை நாம் எடுத்து பார்க்க முடியும். அதே போல கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் கும்பகோணத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள். எனக்கு இந்த கும்பகோணம் ரைட்டர்ஸ் தான் தமிழ் சிறுகதையில மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர்கள். நான் மொத்த தமிழ் சிறுகதையும் 6000 கதைகளையும் வாசித்த போது நான் பார்த்தது கும்பகோணம் தான் தமிழ் சிறுகதையினுடைய தலைநகரம். அங்கே வந்து நா பிச்சமூர்த்தி, மௌனி, தி ஜானகிராமன், கரிச்சான் குஞ்சு, எம்.வி. வெங்கட்ராம் என்று ஏராளமான சிறுகதைகளுடைய மகத்தான படைப்பாளிகள்லாம் கும்பகோணம் தான். அவங்கள பூரா கும்பகோணம் ரைட்டர்ஸ், கும்பகோணம் ரெட்டையர்கள் என்று சொல்லிட்டே இருப்பாங்க. காவிரி ஓடிக்கிட்டு இருக்கு. காவிரியை பற்றி எழுதாத எழுத்தாளர் இல்லை கும்பகோணம் ரைட்டர்ஸ்ல. ஆனால் அவர்கள் எல்லாருமே முக்கியமாக ஆண் பெண் உறவை பற்றியும் காதலை பற்றியும் காமத்தை பற்றியும் நுட்பமாக எழுதுகிறார்கள். இந்த காவிரி இப்படி ஓடிட்டு இருக்கு, இந்த பக்கம் தான் அக்ரஹாரம் இருக்கு, இங்க இருந்தா இந்த கதையை பூரா எழுதுறாங்க. ஆனால் காவிரிக்கு அந்த பக்கத்தில் ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. காவிரி அந்த பக்கத்தில் விவசாய கூலிகள் பண்ணையார்களுடைய அடிமைகளாக, பண்ணை அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேலைக்கு லேட்டா வந்தா சாட்டையடி, சாணிப்பால், சாட்டையால் அடிப்பது, சாணியை கரைச்சு சாணிப்பாலை வாயில ஊற்றுவது, இதெல்லாம் பண்ணையார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அவருடைய அடிமைகளாக இருந்த, பண்ணை அடிமைகளாக இருந்த கூலிகளுக்கு கொடுத்த பரிசுகள். ஆனால் பண்ணையார்களை பற்றி நமக்கு தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு சித்திரம் இருக்கு? தமிழ் சினிமாவில் வரக்கூடிய பண்ணையார்கள் பூராமே
அப்படியே எஜமான் காலடி மண் எடுத்துன்னு பாட்டு பாடி அந்த பண்ணையார்கள் பூரா அவ்வளவு டீசென்ட் ஃபெல்லோஸா இருக்காங்க. ஆனா அவ்வளவு பேர் அயோக்கிய பசங்க. இந்த ஒடுக்கப்பட்ட சாதி மக்களை சாட்டை அடிக்கும் சாணி பாலக்கும் உள்ளாக்கிய இவர்கள் தான் பண்ணையார்கள். இவர்களை பற்றி நமக்கு என்ன சித்திரத்தை இவர்கள் காலங்காலமாக உருவாக்குறார்கள். கதைகள்லையும் திரைப்படங்களையும் நாடகங்களையும் பண்ணையார்னா அப்படியே வருவாரு, அப்படியே அவர் காலடி மண் எடுத்து இப்படி நித்தில பூசிக்கிட்டாங்கன்னா அப்படியே நல்லா இருக்கு. நாட்டாமைன்னு வராரு, அவர் அவ்வளவு தீர்ப்பு அவ்வளவு அற்புதமா வளர்கிறாரு. எந்த பண்ணையாரும் இந்த திருச்சி உள்ளிட்ட தஞ்சாவூர் வட்டாரத்தில் எந்த பண்ணையாரும் ஒரு சிறிய நியாயத்தை கூட உழைப்பாளி மக்களுக்கு வழங்கியது கிடையாது. இந்த உழைப்பாளி மக்கள் எல்லாம் தஞ்சாவூர் பகுதியில் செங்கொடியை கையில ஏந்தி அடிச்சா திருப்பி அடிப்பேன் என்று திருப்பி அடித்த போதுதான் அவர்கள் கீழே இறங்கி வந்தார்கள். இந்த வரலாற்றிலிருந்து ஒரு கதையை கூட இந்த கும்பகோணம் ரைட்டர்ஸ் எழுதவில்லை என்பது நான் வைக்கும் குற்றச்சாட்டு. இவர்கள் பூரா என்ன, இவங்களுக்கு கதைகள்ல பூரா பார்த்தீங்கன்னா கூப்பார கதை இருந்து யார் கதையை படிச்சாலும் மாடியில மாப்பிள்ள உட்காந்துருப்பாரு, புது பொண்ணு கீழே இருந்து அவருக்கு காப்பி எடுத்துட்டு வருவான். அவங்க மேல இருக்கும்போது கீழே படி ஏறும் போது இந்த ஜல்லுன்னு அவளுடைய அந்த கொலுசு சத்தம் கேட்கும். அந்த கொலுசு ஜல்லுன்னு ஏற ஏற இவருக்கு அப்படியே இங்க டெம்பரேச்சர் ஏறும். இப்படியா கதை எழுதியிருக்காங்க. ஏப்பா இப்படி கதை 300 கதை எழுதிருக்கீங்களே, ரைட் வச்சுக்கோ. அந்த சாட்டை வாங்கினானே, உனக்கு சோறு போடுறானே அந்த விவசாய தொழிலாளி, அவனை பத்தி ஒத்த கதையை எழுத வேண்டியதானே? நோ, கிடையாது. அப்படி எழுதக்கூடாது. தத்துவம் இலக்கியம் என்பது என்ன? அன்னைக்கு பிரச்சனையை எழுதுறதா இலக்கியம்? அன்னைக்கு வரலாற்றை எழுதுவது இலக்கியமா? காலத்தை பதிவு செய்வது என்ன? எழுத்தாளர் என்ன ரெக்கார்டு கிளார்க்கா என்று நக்கல் அடிப்பாங்க. இவருடைய நோக்கம் எல்லாம் என்னவென்று சொன்னால் சக மனிதர்களுடைய வாழ்க்கையை எழுதக்கூடாது என்பதுதான். நிரந்தர உண்மையைத்தான் எழுத போகிறோம் என்று சொல்வார்கள். நிரந்தர உண்மை என்று சொல்வதே புராடு. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்பதுதான் நிரந்தரம். எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. அது மாறிக்கொண்டே இருக்கிற ஒன்றுதான் மாறாதது என்பதுதான் நிரந்தர உண்மை. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எழுத்தாளர் முழுமையான உண்மைக்கு தத்துவ வகுப்பு நடத்திட்டு இருக்காரு. லண்டன்ல போய் நடத்திட்டு இருக்காரு ஒருத்தர். முழுமையான உண்மை நிரந்தரமான உண்மைன்னு நீ பேசினாலே புராடுன்னு அர்த்தம். அது ஏற்கனவே இவங்க இங்க சனாதன தர்மத்துக்காக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நீ தத்துவ தளத்திலேயும் இலக்கிய தளத்திலேயும் நீ செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நாம் கேட்கின்ற கேள்வி இதுதான். இந்த தமிழ் சிறுகதை வரலாற்றில் இப்படியெல்லாம் இதெல்லாம் எழுத வேண்டாமா? ஆனால் அரைகுறையாக படித்து விட்டு நாம் பேசக்கூடாது. கூப்பா ராஜகோபாலனுடைய அத்தனை கதைகளையும் வாசிக்கும் போதுதான் 2 கதைகள் முக்கியமான கதைகளாக எனக்கு பட்டது. பண்ணை செங்கான் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அதில் பண்ணை அடிமையாக இருந்த ஒரு பறையனாகிய செங்கான் குத்தகைக்கு நிலத்தை எடுத்து விவசாயம் செய்கிறான். ஏன்னா ஐயமார்கள் பூரா கும்பகோணம் ஐயமார்கள் பூரா நல்ல உடைமையாளர்கள். அவங்க பூரா காலம் மாறும்போது மெட்ராஸுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அதிகாரத்தில் இரு அல்லது அதிகாரத்தின் பக்கத்தில் இரு அப்படிங்கிறதான் பார்ப்பனியம் என்று பெரியார் சொல்லுவார். சென்னையில் அதிகாரம் குதிக்கிறதுங்கிற போது இங்கே பூரா வயக்காட்டை விட்டுட்டு சென்னைக்கு போயிட்டாங்க பிராமின் லேண்ட்லார்ட்ஸ் எல்லாருமே. அப்போ அங்கே பண்ணையாளராக இருந்த செங்கான் குத்தகை பண்ணிட்டு இருக்கான். குத்தகைனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? விவசாயம் பண்ணி எல்லாம் உழைப்பை செலுத்த வேண்டியது அந்த குத்தகை விவசாயி. லேண்ட் ஓனர் பண்ணையாராக இருப்பார். அவர் வயக்காட்டுக்கு வரமாட்டார். இவர் உழைத்து உருவாக்கியதில் 75% பண்ணையாருக்கு கொடுத்துடணும், 25% தான் குத்தகை விவசாயிக்கு. இதிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செங்கொடியின் கீழ் திரண்டு போராடுகிறார்கள். இப்போ குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சட்டம் என்று 1952 சட்டத்தை கொண்டு வர வேண்டிய நெருக்கடியை செங்கொடி இயக்கத்துக்காரர்கள் கொண்டு வராங்க. இந்த அப்பதான் 60-40 என்று ஒரு சதவீதம் வருகிறது. இப்படி 60-40 என்று கொடுத்து பிராமண நில உடைமையாளர்களை வயிற்றில் அடிக்கிறீர்களே அப்படின்னு ஒரு ஆள் கதை எழுதியிருக்காரு. கரிச்சான் குஞ்சுன்னு அவர் பேரு. கரிச்சான் குஞ்சு எழுதிய ஒரு கதை நல்ல சகுனம் தானா என்ற ஒரு கதை. நீங்க தேடி படியுங்கள். கரிச்சான் குஞ்சு கூப்பராவுடைய அத்தியந்திய சிஷ்யன். கூப்பரா மாதிரியே கதை எழுதுவாரு. ஆனா அவர் இந்த பண்ணையார்களுக்கு 75-25 இருந்ததை பிடுங்கி இப்படி இவங்க எல்லாம் போராடி 60-40 கொண்டு வந்துட்டீங்களே கதைக்குள்ளேயே எழுதுறாரு. இப்படி 60-40 சொல்லிட்டீங்களே இது நியாயமா அப்படின்னு கதை எழுதுறாரு. இல்லை இந்த கதைகளுக்குள்ள இந்த மகத்தான சிறுகதை எழுத்தாளர்கள் எல்லாம் நுட்பமான உளவியல் பிரச்சனைகளையே எழுதி கொண்டார்கள் என்று நம்பாதீர்கள். இது போன்ற அரசியல் பிரச்சனைகளையும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் பண்ணையார்களுக்கு ஆதரவாக எழுதியிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த கதை. ஆகவே நாம் இந்த கதைகளை வாசிக்கும் பொழுது எந்த எழுத்தாளன் யாருக்கு ஆதரவாக நின்றான் என்று பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உழைக்கின்ற மக்களுக்கு ஆதரவாக கதை எழுதினார்களா, சுரண்டுகிறவர்களுக்கு ஆதரவாக கதை எழுதினார்களா என்பதை நாம் எந்த கதையிலையும் பார்க்க வேண்டும். எதை எழுதினார்கள், எப்படி எழுதினார்கள், யாருக்காக எழுதினார்கள், இந்த 3 கேள்வி முக்கியமானது. ஆனால் சீரியஸ் ரைட்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு செட்டு எப்போதுமே எதை எழுதினார்கள் என்பது முக்கியம் கிடையாது, எப்படி எழுதியிருக்கிறார்கள். அது வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மொழி உணர்வை, ஒரு வாசிப்பு இன்பத்தை தருகிறது, அதுதான் முக்கியம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் என்ன மேட்டர் எழுதுகிற நீ, எதை எழுதுகிறாய் என்பது மிக மிக முக்கியமானது. அதை நீ எப்படி எழுதுகிறாய் என்று பார்ப்போம். இந்த அடிப்படையிலே நாம் தமிழ் சிறுகதையினுடைய வரலாற்றை பார்த்தால் நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றினுடைய
ஜீவக்கலையுள்ள உயிர் துடிப்பு மிக்க ஒரு மிகச்சிறந்த பதிவுகளாக நம்முடைய தமிழ் சிறுகதைகள் அமைகின்றன. பல ஆயிரக்கணக்கான சிறுகதைகள் தமிழிலே வந்திருக்கின்றன, நாவல்கள் வந்திருக்கின்றன, கவிதைகள் வந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் வாசிக்காமல் நாம் நம்முடைய உணவு, உடை, இருப்பிடம் என்ற இந்த மூன்றை மட்டுமே தேடி ஓடிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய ஸ்பிரிச்சுவல் வேக்குவம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம் என்றால் அது சாமி சம்பந்தப்பட்டது கிடையாது, அது ஆன்மா உள்ளம் சம்பந்தப்பட்டது. நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வெறுமைதான் நம்முடைய வாழ்க்கையிலே சக மனிதர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கையோடு என்னத்தை இந்த ஊர் கெட்டு போச்சு எல்லாத்த பார்த்தாலும் நெகட்டிவா தெரியும். இது போன்ற இலக்கியங்களை, சிறுகதைகளை, கவிதைகளை, நாவல்களை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருந்தால் நமக்கு சக மனிதர்கள் மீதான அன்பு வற்றாமல் இருக்கும், அது ஊற்று போல பொங்கிக் கொண்டே இருக்கும் என்று கூறி சிறுகதைகளை வாசியுங்கள் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.